பிராக்டிஸ் மேட்ச்ல தோனிக்கு எதிராகவே விளையாடிங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம கனவு காணும்ல, நான் கொஞ்சம் தப்பா கண்டுட்டேன்னு நினைக்கிறேன். வளர்ற மாரி கனவு காணும் தோனியோட கிரவுண்ட்லலாம் வளர்ற மாரி. பட் என்னன்னா எனக்கு சான்ஸ் வந்து இந்தியன் டீம் 2015 வேர்ல்ட் கப் வந்தப்போ அவங்களுக்கு ஆப்போனண்டாக விளாட்ற சான்ஸ் கிடச்சிது. அதை தாண்டி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆஃப்டர் 6 மேட்ச்சுக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம போகல மேட்ச் முடிச்சுட்டு வெயிட் பண்ணி அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும். என்ன இருந்தாலும் அவங்களும் நம்மளுக்கு ஒரு காட் மாரி ஒரு ஃபீல் இருக்கும். தோனிகிட்ட பேசணும் பழகணும் வெயிட் பண்ணும்போது அவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா செஷன் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி திரும்பி பவுலிங் போட பர்சனலாக. ஸோ அஸ்வின் பிரதர் வந்து அப்போ அம்பையரிங் பண்ணார். பரத் அருண்னு ஒரு கோச், அவரும் 2 பேரும் அம்பையரிங் பண்ணாங்க. நான் பவுலிங் போட்டேன். கோலி வாஸ் கீப்பிங், தோனி பிரதர் வாஸ் பேட்டிங் தலை, அண்ட் தென் ஸ்லிப்பில் ரெய்னா இருந்தார். இதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐ ஹாவ் ஃபோட்டோஸ் அண்ட் தோனி அதேமாரி பார்த்து டின்னர் போய் கூப்பிட்டு போயிருக்கிறாரு. அப்போ நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், ஒரு ஆல்பம். அவரோட ஃபோட்டோஸ்லாம் கடன் கலெக்ட் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு மறுநாள் போயிட்டு ப்ராக்டிஸ் அப்போ கொடுத்தேன். அதை நான் திருப்பி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன். அது ஒரு ஷாக்கு. ஆனால் என்னன்னா கிஃப்ட் நாட் அலோடு. அதனால அவர் சைன் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு. அது இன்னும் மெமரியாக அப்படியே பத்திரமா பொக்கிஷமாக இருக்குது.